வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இந்த தகவலுக்குள்ளால இந்த பதிவுக்குள்ளால கனடாவில் நடந்த 2 பிரதான சம்பவங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கனடாவில் ஒரு மாகாணத்தில் 2 பிளேன் வந்து ஒன்றோடொன்று மோதி விபத்துக்குள்ளாகின விஷயமும், அதை விட ஒன்டாரியோவிலேயே வெள்ளப்பெருக்கு நடந்து பல குடும்பங்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறது, இடம்பெயர்ந்திருக்கிறார்கள், வீடுகளுக்குள்ள வெள்ளம் பூந்திருக்கிறது. இந்த விஷயம் கனவேருக்கு தெரியாமல் இருக்கின்றது. என்ற மழையை மட்டும் பார்த்து ரசித்து போட்டு விட்டு என்ன நடந்தது நேரடியாக பார்க்க போகிறோம். இரு விடயங்களையும் பாருங்கள். ஒன்டாரியோ மாகாணத்தினுடைய நயகரா ஃபால்ஸ் ரீஜனில் இருக்கின்ற சென்ட் கேதரினாஸ் அந்த ஏரியாவில் வந்து கடும் இந்த மழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக ஜூலை 28 பெறப்பட்ட மிக அதிகமான மழை வீழ்ச்சி காரணமாக நயகரா ஃபால்ஸை அண்டியிருக்கிற இந்த நீர்வீழ்ச்சி பிராந்தியங்கள் ஆற்று படுக்கைகள் வந்து வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடியதால் அந்த சென்ட் கேதரினாஸ் ஏரியாவில் இருக்கின்ற பல குடும்பங்களுடைய வீதிகள், அந்த வீதிகள் எல்லாமே வெள்ளத்தால் மூழ்கப்பட்டிருந்தது. அதைவிட வெள்ளப்பெருக்கு அதிகமாக வீதிகளை நோக்கி பாய்ந்து கொண்டிருந்தது. அதைவிட வீடுகளின் பேஸ்மெண்ட்டுக்குள்ளே எல்லாம் போய் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் அங்கே இருந்த பெறுமதியான உபகரணங்களும் பலதாக இருப்பதாகவும் வெள்ளத்தில் மூழ்கி இருப்பதாகவும் அங்கே குடிமக்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். கடந்த ஞாயிற்றுக்கிழமையும் இது மிகவும் 2வது மழை வீழ்ச்சியை பெற்றதன் மூலம் இப்போ நயகரா ரீஜன் வந்து ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி லெவல், அதாவது இடர்கால நிலைமையை பிரகடனப்படுத்துகின்ற அளவிற்கு அந்த நிலைமை இருந்திருக்கின்றது என்றால் வெள்ளத்தினுடைய வீரியத்தை பாருங்கள். ஒன்டாரியோவில் இருக்கின்றார்கள். மழை பெய்து வடிந்தோடியதன் பின்னர் நீங்கள் இப்பொழுது சுதந்திரமாக தெரிகிறீர்கள். ஆனால் ஒன்டாரியோவிலேயே இந்த நயகரா ஃபால்ஸ் ரீஜனுக்குள்ள இப்படி ஒரு வெள்ளப்பெருக்கும் குடிபெயர்வும் இடப்பெயர்வும் அவலமும் இடம்பெற்றிருப்பது பற்றி நீங்கள் அறிந்திருக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறோம். பாருங்கள். Second dumping of rain yesterday, Mayor Cisco describes the second flood as $50,000 from insurance may just cover expenses and believes there's a lesson to be learned here. These events have highlighted some serious flaws in our current infrastructure. As far as we know, we're 25,000 and it's not going to even come close to replacing anything. Just down the street, Jessica Gunn and her family are concerned with rising costs and how they will recover. We just got our fridge the other day, and unfortunately the water was rising so fast. We tried our best to try to save that. I've been flooded out. I've been hearing about it, reading about it, St. Catharines and Niagara Lake, and now I get a taste of it. Niagara Falls Mayor Mayor of Niagara Falls here. What you're hearing is water coming up from my drain in my basement. Yeah, I've been flooded out. I've been hearing about it, reading about it, St. Catharines and Niagara Lake, and now I get a taste of it. It's not a nice feeling. All of the dust. This is a place where I don't feel காட்சிகளை பார்த்திருப்பீர்கள். இப்படி குடிமனைகளுக்குள்ளே புகுந்திருக்கின்றது, பேஸ்மெண்ட்டுக்குள்ளே எல்லாம் வெள்ளம் பூந்திருக்கின்றது. அங்கே பலகைகள், அந்த கட்டில்கள் மிதக்குகின்ற காட்சிகளை வந்து பார்த்திருப்பீர்கள். பல குடும்பங்கள் உடனடியாக தேவையான பாதுகாப்பான உபகரணங்களை வெளியகற்றி அங்கே வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்து போனதை வந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதை விட வீதிகளில் வெள்ளம் மூழ்கி இருந்தது என்றெல்லாம் பார்த்திருக்கின்றோம். ஏனென்றால் அந்த அளவுக்கு அந்த நயகரா ரீஜன் என்றது உங்களுக்கு தெரியும், நீர்வீழ்ச்சிகள், ஆறுகள், ஆற்று படுக்கைகளை ஏற்பட்ட இடம். ஆகவே கடின மழை வீழ்ச்சி வெள்ளப்படுக்கைகள், ஆற்று படுக்கைகளில் வந்து நீர்வரத்து கூடவா இருக்கையில் அங்கே ஊர்கள் நடக்கிற மாதிரி தான் இப்படியாக நடக்கிறது. ஒரு பக்கம் ஒன்டாரியோவிலே காட்டுத்தீ இந்த கொழுந்து விட்டு எரிகின்றது. கனடாவின் வான்கூவரில் வந்து கொழுந்து விட்டு எரிகின்ற வேளைகளே இங்கால மழையும் கோரதாண்டவம் ஆடி இருப்பதும் அதனால் பல மக்கள் இடம்பெயர்ந்திருப்பதும் வந்து அவதானத்திற்குரியது. அந்த வீதிகளில் வந்து வெள்ளம் நிரம்பி போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்தது. பல வீடுகளினுடைய உபகரணங்கள் பழுதடைந்திருப்பதாக கருத்து சொல்கின்றார்கள். தங்களுக்கு நட்டஈடுகள் தர வேண்டும், கவர்மெண்ட் உதவி செய்ய வேண்டும் என்று ஒன்டாரியோ மாகாண முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். தேவையான உதவிகளும் அவசர உதவிகளும் வழங்கப்படும் என்று இப்பொழுது பாதுகாப்பாக மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். இதைவிட அடுத்த மிக முக்கியமான விஷயம் என்னென்றா, திங்கட்கிழமை அதாவது ஆகஸ்ட் 2ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு வான்கூவரில் இருக்கிற சிலிபெக் ஏர்போர்ட்டில் 2 ஏர்கிராஃப்ட் வந்து ஒன்றோடொன்று நேரடியாகவே மோதி வெடிப்பு நிகழ்ந்திருக்கின்றது. வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்திருப்பது இது 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம். என்ன நடந்தது என்றால்,
கனடாவினுடைய பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தினுடைய சிலிபெக் ஏர்போர்ட்டில் வந்து ஓடுதளத்தில் செசனா 172 வகையான ஏர்கிராஃப்ட் ஒன்று மேலெழுந்து பறந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அது தரையிறக்க வேண்டிய கட்டாயத்தில் தரையிறங்கிய பொழுது இன்னும் ஒரு பிளேன் இடை புகுந்ததால் அதே செசனா 172 வகை ஒரு ஃப்ளைட் ஏர்கிராஃப்ட் பிரம்மாண்டமான ஏர்கிராஃப்ட் அல்ல ஒரு சிறிய ரக விமானம் ஒன்றோடு ஒன்று மோதியதால் வந்து அந்த வெடிப்பு நிகழ்ந்திருக்கின்றது. இதை கனடா டிரான்ஸ்போர்ட்டேஷன் சேஃப்டி போர்ட் வந்து மிகவும் ஆழமான இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்து உட்படுத்தி இருக்கின்றார்கள். அதனுடைய தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை, உண்மையான காரணங்கள் இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. ஆகவே கனடாவில் அங்கே மூளை முடுக்காக ஒவ்வொரு முக்கிய நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதிலும் மிக முக்கியமான விடயங்களை உங்களுக்கு நாங்கள் தேடி வந்து ஆவணங்களோடு நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். ஏனென்றால் நீங்கள் வேலைப்பளுகளுக்கு மத்தியில் அதை விட்டுடுவீங்க உங்களுடைய தகவல் தெரிந்திருக்க வேண்டியதுக்காக. ஆகவே எங்களை ஃபாலோ செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். அதை விட குறிப்பாக யூடியூப் தளத்தில் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கல மணி எப்படி தாட்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு மணியான தகவல்கள், பயனுள்ள தகவல்கள் நேரடியாக உங்களிடம் நோக்கி வரும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.